டக்ளஸுடன் சேர்ந்த சிவிகே மற்றும் பலருக்கு செம்மணியில் நேரடியாக பகிரங்க எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் உள்ள மனித புதைக்குழிகள் பற்றிய உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும். ஸ்ரீகாந்த் வலியுறுத்து. ஈரானுக்கு மீண்டும் விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை. மீறினால் தாக்கப்படும். இஸ்ரேல் திட்டவட்டம். உக்ரைனில் ரஷ்யாவின் பயங்கர தாக்குதல். குழந்தைகள் உட்பட பலர் பலி. ஈரானை அடக்கியதில் பெருமிதம். ஆனந்தத்தின் உச்சத்தில் டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் வசம் இருந்த 400 கிலோ யுரேனியம் எங்கே? அமெரிக்கா வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். ஈரானால் அமெரிக்காவிற்கு ஏற்பட போகும் பெரும் நெருக்கடி. அதிரடியாக தயாராகும் FBI அதிகாரிகள். சில தமிழ் அரசியல்வாதிகள் தமது கட்சி அரசியலுக்காகவும் வாக்கு அரசியலுக்காகவும் அணையா விளக்கு போன்ற தமிழர்களுடைய உரிமை போராட்டங்களை பயன்படுத்துவதாக வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்று நடைபெற்ற அணையா விளக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், ஒற்றுமை என்ற பெயரில் நாம் யாருடனும் இந்த கட்சிகளுடனும் சேர்ந்துவிட முடியாது. உள்நாட்டு போர்க்காலங்களில் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தமிழின் அழிப்பிற்கு துணை போன EPDP போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு இங்கு இந்த போராட்டத்தில் அமர்ந்திருப்பது நியாயமில்லை. அது மட்டுமன்றி இளையவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு உரிமை கோருவதும் தமது பிரதிநிதிகள் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் அவர் செயற்பாடுகள் குறுகிய சுயநலன் சார்ந்தவை. மக்களுக்கு அவலங்களை ஏற்படுத்தி அந்த அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒருவராக தன்னை வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னுடைய அரசியலை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒருவர். அவரின் அரசியல் சித்தவத்தை பேசுவதென்றால் நீண்ட நேரம் பேச முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் காணப்படும் அனைத்து மனித புதைக்குழிகள் தொடர்பாகவும் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சூத்திரதாரிகள் யார் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகள் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது பற்றிய எமது நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தமிழரசியல் பரப்பிலும் சமூக ஊடகங்கள் மத்தியிலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் பேசுபொருளாக மாறியிருந்தனர். அதாவது ட்ரெண்ட் ஆக்கப்பட்டுள்ளனர். இதனால் அண்மை காலத்தில் ஊடக நேர்காணல்களை அவதானிப்பீர்களாயின் அதில் கலந்து கொள்ளுகின்ற அரசியல்வாதிகளும் சரி, நாடாளுமன்றில் சிறப்புரிமைகளுக்குள் பதுங்கி நின்று பேசுகின்றவர்களும் சரி, டக்ளஸ் தேவானந்தாவின் பெயரை உச்சரிப்பதற்கு மறப்பதில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானால் அமெரிக்காவிற்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அமெரிக்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை தாக்க முடிவு செய்ததை தொடர்ந்து ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து அந்நாடு அதீத கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. ஈரானுடன் தொடர்புடைய பிரச்சினைகளில் பணிபுரியும் பயங்கரவாத எதிர்ப்பு, உளவுத்துறை எதிர்ப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு முகவர்கள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இந்த FBI அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் வசம் இருந்த 10 அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய 400 கிலோ யுரேனியத்திற்கு என்ன நடந்தது என தெரியவில்லை என அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் தெரிவித்துள்ளது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஈரான் சேமித்து வைத்திருந்த 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே போனது என தெரியவில்லை. அமெரிக்காவின் தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் சேதமடைந்திருக்கும் அல்லது அழிந்திருக்கும், ஆனால் அதனை உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. போர்டோ அணுசக்தி நிலையத்தை அழிப்பதே தாக்குதலின் நோக்கம். மற்ற நிலையங்களுக்கும் சேதம் ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டோம். தாக்குதலில் போர்டோ அணுசக்தி நிலையத்திற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் என நம்புகின்றோம். இதேவேளை அமெரிக்கா தாக்குதல் நடாத்துவதற்கு முன்னர் யுரேனியத்தை பாதுகாப்பான இடங்களுக்கு ஈரான் மாற்றியிருக்கக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா தாக்குதல் நடாத்துவதற்கு முன்னர் போர்டோ அணுசக்தி நிலையங்கள் முன்பு 16 பார ஊர்திகள் வரிசையில் நின்றமை
செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படம் மூலம் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு பிறகு அந்த இடத்தில் அந்த பாரவூர்திகள் காணப்படவில்லை. அதில் என்ன கொண்டு செல்லப்பட்டது என தெரியவில்லை என அமெரிக்க நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி நிலையங்களை அழித்து போரை நிறுத்தியது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இஸ்ரேலும் ஈரானும் சமமான நிலைப்பாட்டில் போரை நிறுத்த விரும்பின. அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் திறனையும் அழித்து பின்னர் போரை நிறுத்துவது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ரஷ்யா நடாத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் ரஷ்ய தாக்குதலில் டெனிப்ரோவில் 7 பேரும் சமரில் 2 பேரும் கொல்லப்பட்டனர். வடகிழக்கு உக்ரைனின் சுமி பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் 5 வயது குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டனர். முன்னெச்சரிக்கையாக மாஸ்கோவின் 2 முக்கிய விமான நிலையங்களான லுவுனுகோவா மற்றும் ட்ரெரமுட்டியோவில் விமான போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் உக்ரைனில் இருந்து வந்த 20 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய விண்வெளி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள உக்ரைன் அதிபர் ஜெலஸ்கி மேற்கத்திய நாடுகளின் ராணுவ உதவியை மேலும் நாடியுள்ளார். நெதர்லாந்தின் ஹோக்கில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களை ஜெலஸ்கி சந்திக்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் அதை அளிப்போம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்புக்கு பின்னர் நெதன்யாகு வழங்கிய முதல் நேர்காணலில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர், நாங்கள் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றோம். இந்த வெற்றி தலைமுறைகளுக்கு நிலைத்திருக்கும். நாங்கள் ஒரு சிங்கம் போல் எழுந்தோம். எங்கள் கர்ஜனை தெஹ்ரானை உலுக்கியது. இந்த போர் உலகின் அனைத்து படைகளிலும் பேசப்படும். அராக், நடான்ஸ் மற்றும் எக்ஃபனானில் உள்ள முக்கியமான வசதிகளை நாங்கள் அளித்தோம். ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் உருவாக்க முயற்சித்தால் அதை அளிப்போம். கடத்தப்பட்ட வீரர்களை திருப்பி அனுப்பி ஹமாஸை அழிப்பதன் மூலம் ஈரானிய தீய அச்சுக்கு எதிராக பணியை நாம் முடிக்க வேண்டும். ஈரானிய அதிகாரிகளும் போரில் வெற்றியை கோரியுள்ளனர். இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை அகற்றுதல் என்ற தங்கள் இலக்குகளை அடையாமல் போர் நிறுத்தத்தை கோரின என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.